கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 19:21. Matthew 19:21. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த ஐஸ்வர்யவான் வாலிபன் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பூரண சற்குணராய் இருக்க வேண்டுமென்றால், பர்ஃபெக்ட், என்ன முழுவதுமாக பூரண சற்குணராய், முழுவதுமாய் தேவனுக்கென்று அர்ப்பணித்தவனாய், ஒரு அங்கே ஒரு முழுமையாக ஒரு இருதயம் ஒப்படைக்கப்பட்டதாக. ஏன்னா அவன் இங்கே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றனா, நீ பாவம் இல்லாதவனா வான்னு சொல்லலை. நீ நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இங்கே என்ன சொல்கிறாரு, நீ ஒரு முழுமையாக உன்னுடைய இருதயத்தில் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் முழுமையாக என்ன சொல்கிறாரு, நீ உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று, என்ன இங்கே ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாரு, அவனுக்கு இருந்தது ஐஸ்வர்யம். அப்போ அவன் அந்த ஐஸ்வர்யத்துக்கு அடிமை உள்ளவனாக இருக்கிறான். அப்போ அந்த ஐஸ்வர்யம் தான் அவனுடைய அடையாளம், அதுதான் அவனுடைய பாதுகாப்பு, அதுதான் அவனுடைய வெற்றி. அது ஒன்று தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவன் இருதயத்தில் எதை அதிகமாக நேசிக்கிறானோ அங்கே விரலை வைத்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ இதை காட்டிலும் தேவனை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்போ நீ என்ன பண்ணு, அதை தரித்திரருக்கு கொடு. அதாவது எப்படி அன்பு செயல்பாட்டில் இருக்க வேண்டும். இது பிரமாணத்தை வெளியரங்கமாக கடைபிடிக்கிறது இல்லை, இதை நீ அதை நடைமுறைப்படுத்துவதாக. அப்படி கொடுக்கும்போது உனக்கு என்ன, பரலோகத்தில் உனக்கு சொத்து உண்டாயிருக்கும். இங்கே இருக்கிற சொத்தை காட்டிலும் உனக்கு நித்திய வாழ்க்கையில் ஒரு பெரிய சொத்து உண்டாயிருக்கும். அப்போ இங்கே இருக்கிறது ஒரு நிரந்தரமானது அல்ல, ஆனால் பரலோகத்தில் இருக்கிறது நிரந்தரமானது. இது உனக்கு என்ன இல்லை, லாஸு கிடையாது, ஆனால் இது என்ன, நீ இன்வெஸ்ட் பண்ண மாதிரி. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அழகாக சொல்லி கொடுத்தார் இல்லையா, மத்தேயு 6வது அதிகாரம் 19லிருந்து 21 வரை உள்ள வசனங்களில், உன்னுடைய இருதயம் எங்கே இருக்கோ அங்கே தான் உன்னுடைய பொக்கிஷமும் இருக்கும். அடுத்து என்ன சொல்கிறாரு, நீ எல்லாவற்றை விட்டு என்னன்னு என்னை பின்பற்றி வா. இதுதான் இந்த செய்தியினுடைய, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ செய்தியினுடைய இதயம் என்று சொல்லக்கூடியதாக. அதாவது இங்கே அவனை நீ ஏழையாக வாங்கன்னு சொல்லலை, மாறாக நீ என்னுடைய சீஷனாக வா. அப்போ இந்த அழைப்பு என்ன, உறவு முறையில், ஒரு தனிப்பட்ட முறையில், அதே சமயத்தில் ஒரு அவனை பொறுத்தளவுக்கு விலைக்கரையம் செலுத்தக்கூடியதாக, அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியதாக. ஏன்னா மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லும்போது என்ன சொன்னார், நீ உன்னை நீயே வெறுத்து என்னை பின்பற்றி வா. லூக்கா 14:33 சொல்லும்போது, தனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்காதவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இயேசு கிறிஸ்து எப்பவுமே ஒரு மனிதனுடைய இருதயத்தை பிடித்து கொண்டிருக்கிறது என்ன அப்படிங்கிற ஒன்றை கண்டு அங்கே தான் ஆண்டவர் அதை விட்டு கொடுக்க சொல்கிறார். அவரால் தெளிவாக என்ன பண்ண முடியுது, ஒருத்தனுடைய இருதயத்தை பிடித்து கொண்டிருப்பது என்ன. இப்போ இந்த மனுஷனுக்கு என்ன, அவனுடைய சொத்து, வெல்த், ஐஸ்வர்யம். ஒரு சிலருக்கு அவங்களுடைய பெருமையாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய வசதியான வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை நான் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு இன்சார்ஜின்னு சொல்லக்கூடியதா, இல்லை ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரன் தான் உங்களுடைய மினிஸ்ட்ரியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னைக்கும் யாரை அழைத்தாலும் அவங்களுடைய இருதயத்தை முழுமையாக, அவங்களுடைய இருதயத்தில் ஒரு சின்ன இது கூட இல்லாமல் முழுமையாக கர்த்தர்க்கென்று ஒப்பு கொடுக்கக்கூடியதா. ஒருவேளை சில உறவுகளாக இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் பெற்றோராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இது பிரமாணங்களை கடைப்பிடிக்கிறது இல்லை. நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்க, பைபிள் வாசிச்சிங்க, இது செய்தீங்கன்னு இல்லை. ஏன்னா இந்த ஐஸ்வர்ய வாலிபன் என்ன பண்ணான், எல்லா கற்பனைகளையும் கடைப்பிடித்தான். ஆனால் என்ன, அவனுடைய இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுக்க முடியல.
அப்போ உங்கள் கர்த்தர் உங்களை என்ன எதிர்பார்க்குறாருன்னா, முழுமையாக உங்களை ஒப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரே ஒழிய நீங்கள் செய்யக்கூடிய சில அட்டாச்மெண்ட் போல் செய்யக்கூடிய காரியங்களை இல்லை. ஏன்னா இங்கே நீங்கள் ரொம்ப அழகாக பாருங்கள். இங்கே இந்த மனுஷனை என்ன பண்ணுறாரு, நீ பூமிக்கு அடுத்த சொத்தை கொடு, நான் உனக்கு பரலோக சொத்து கொடுக்குறேன். ஏன்னா ஆண்டவர் எப்பயுமே உங்ககிட்ட இருந்து ஒன்றை எடுத்தார்னு வைங்களேன், அதை காட்டிலும் பல மடங்கு கொடுப்பார். உங்களுக்கு ஒரு சகோதரனை விட்டு கொடுஞ்சோன்னா உங்களுக்கு அநேக சகோதரர்களை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு சொத்தை விட்டு கொடுனா அநேக சொத்தை, ஐஸ்வர்யத்தை, டெம்பரவரி இதை கொடுத்தா நிரந்தரமான ஒன்றை. அப்போது உங்கள் இருதயத்தை நீங்கள் பிடித்து கொண்டு இருப்பது எது? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், எது அவங்களுடைய இருதயத்தை பிடித்து கொண்டு இருக்கிறதோ அதை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கேட்கத அவங்க முழுமையாய் ஒப்பு கொடுத்து உமக்கென்று வாழ அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.